2025ஆம் ஆண்டின் உலக பணக்காரர்கள் பட்டியலில் இந்திய தொழிலதிபர் ரோஷினி நாடார் 5வது இடத்தை பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அதானி மற்றும் அம்பானி ஆகியோரும் பட்டியலில் முக்கிய இடங்களை பெற்றுள்ளனர். 2025ஆம் ஆண்டின் உலகின் டாப் 10 பணக்காரர்களுக்கான பட்டியலை தனியார் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவின் முன்னணி ஐடி தொழிலதிபரான HCL டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் ரோஷினி நாடார் 5வது இடம் பிடித்துள்ளார். இது இரு வரலாற்று சாதனை என்றே கூறலாம். ஏனெனில் இதுவரை இந்த பட்டியலில் எந்த இந்திய பெண் தொழிலதிபரும் இருந்ததில்லை. 3,50,00,000 கோடி சொத்து மதிப்புடன் உலகின் 5வது பணக்கார பெண்மணி இவர்தான். தனியார் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட வேர்ல்ட்ஸ் டாப் 10 ரிச் லிஸ்ட் 2025 படி இந்தியாவில் அதிக லாபம் ஈட்டும் நபரான அதானி குழுமத் தலைவர் கௌதம் அதானி உள்ளார். அவரது மொத்த சொத்து மதிப்பு சுமார் 1,00,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 13% வளர்ச்சியை காட்டுகிறது. இதன் மூலம் அவரது மொத்த சொத்து மதிப்பு 8,40,000 கோடியை எட்டியுள்ளது. அவர் இந்தியாவின் 2வது பணக்காரர் மற்றும் உலகின் 18வது பணக்காரர் ஆவார். அதானி குழுமத்தின் வணிகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விமான நிலையம், சுரங்கம், ஊடகம், சிமெண்ட், மின்சாரம் போன்ற பல்வேறு துறைகளில் பரவியுள்ளது. 2024ஆம் ஆண்டில் கௌதம் அதானி ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற பட்டத்தை பெற்றார். ஆனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு 1,00,000 கோடி ரூபாய் குறைந்துள்ளது. இதன் மூலம் அவரது மொத்த சொத்து மதிப்பு இப்போது 8,60,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் உலகின் முதல் 10 பணக்காரர்கள் பட்டியலில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். இந்த சரிவு இருந்தபோதிலும் அம்பானி ஆசியாவின் பணக்காரர்களில் ஒருவராகவே உள்ளார். அம்பானியின் சொத்து மதிப்பு குறைந்ததற்கு ரிலையன்ஸ் நிறுவனத்தின் எரிசக்தி மற்றும் சில்லறை வணிகத்துறைகளின் குறைந்த வளர்ச்சி, பணவீக்கம் மற்றும் அதிகரித்த கடன் முதலீட்டாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதெல்லாம் அம்பானியின் சொத்து மதிப்பு குறைந்ததற்கு காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள். மேலும் இந்த பணக்கார பட்டியலில் சன் பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனர் திலீப் சங்வி 2,50,000 கோடி நிகர மதிப்புடன் இந்தியாவின் 4வது பணக்காரர் ஆவார். விப்ரோ நிறுவனர் அசீம் பிரேம்ஜி 2,20,000 கோடி நிகர மதிப்புடன் 5வது இடத்தில் உள்ளார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.